அன்னை மரியா கன்னியருள் புனித கன்னி என்று போற்றப்படுகிறார். திருச்சபையினுடைய 2000 ஆண்டு வரலாற்றில் பல கன்னியர்கள் தங்களுடைய கன்னிமையை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவற்றுள் முதல் நபராக இருப்பவர் கன்னி மரியா, இறைவனுடைய தாய். அவர் கன்னியாக தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்தவர். கன்னிமை என்பது 2 செயல்பாடுகளுடைய அடையாளம். ஒன்று உடைபடா உள்ளம், மற்றொன்று முழு அர்ப்பணம். ஒருவர் கன்னிமையை கடவுளுக்கு கொடுக்கிறார் என்றால் தன்னுடைய முழு அன்பையும் முழு உள்ளத்தையும் உடைபடாமல் கடவுளுக்கு கொடுத்து விடுகிறார். அதனால் அவர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று அர்த்தம். அதனைத்தான் அன்னை மரியா வெளிக்காட்டுகிறார். அவர் கன்னியாக இருக்கிறார். கன்னிமை என்பது உடைபடா உள்ளத்தினுடைய அடையாளம், முழு அர்ப்பணத்தினுடைய அடையாளம். எனவே தான் அவர் வானதூதரிடம் நான் கன்னியாயிற்றே, கணவனை அறியேனே என்று சொன்னார். வானதூதரும் தூயாவி உம்மீது நிழலிடும், நீர் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பீர், அவர் தூயவர் என்று போற்றப்படுவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று சொன்னார். எனவே உலக வரலாற்றிலேயே ஒருவர் கன்னியாகவும் தாயாகவும் இருப்பது அன்னை மரியா என்ற ஒரு நபரில்தான். அவரை கன்னி தாய் என்று நாம் புகழுகிறோம். நீசா நகர கிரபுரியார் சொன்னது போல அவருடைய தாய்மையால் அவருடைய கன்னிமை அழிக்கப்படவில்லை. அந்த கன்னித்தாயிடம் நம்முடைய ஜெபங்களை ஏறெடுப்போம். விநாயக தந்தையே, உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துவை கன்னியாக தன்னுடைய வயிற்றில் சுமந்து எங்களுக்கு அவரை பெற்று தந்த அன்னை மரியா கன்னி தாய்க்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அவருடைய கன்னிமை உடைபடா உள்ளம் மற்றும் முழு அர்ப்பணத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. நாங்களும் எங்கள் அன்னை கன்னி தாயினுடைய முன்மாதிரியை பின்பற்றி உடைபடா உள்ளத்தோடு உமக்கு சேவை புரியவும், உம்மை எப்பொழுதும் நினைந்து எங்களையே முழுமையாக அர்ப்பணித்து வாழவும் கிருபை புரியும். அதன் வழியாக நாங்கள் உம்முடைய ஆசீர் நலன்களை முழுமையாக பெற்றுக்கொள்ள கிருபை புரிவீராக. குழலும் யாழும் குரலினில் துணிக்க கும்பிடும் வேளையிலே குழலும் யாழும் குரலினில் துணிக்க கும்பிடும் வேளையிலே மலரை சுவை மடியில் சுமந்து மாதா வருவாளே, ஆரோக்கியமாக வருவாளே. குழலும் யாழும் குரலினில் துணிக்க கும்பிடும் வேளையிலே மலரை சுவை மடியில் சுமந்து மாதா வருவாளே, ஆரோக்கியமாக வருவாளே. அருளே நிறைந்த மரியே என்று அன்புடன் அழைக்கையிலே
வாழ்க்கையிலே இருளே நீங்க இறைவனை ஏந்தி இன்னருள் தருவாளே மாதா, இன்னருள் தருவாளே. குழலும் யாழும் குரலினில் தொனிக்க கும்பிடும் வேளையிலே மழலை இயேசுவை மடியில் சுமந்து மாதா வருவாளே, ஆரோக்கிய மாதா வருவாளே. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.